Chennai Silk Saree Sale. Latest collections at unbelievable prices. Up to 50% offer or branded gifts. Srinagar, Velachery, Cropate and Thiruvallur. கேரள மாநிலம் கண்ணூர் மாவட்டத்தில் பெருங்கத்தூர் பகுதியை நோக்கி சென்று கொண்டிருந்த தனியார் பேருந்தில் ஏறிய 3 பேர் கொண்ட கும்பல் நடத்துனரை சரமாரியாக தாக்கிய சிசிடிவி காட்சி வெளியாகியுள்ளது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் சதாம் இணைப்பில் இருக்கிறார். சதாம், வணக்கம். என்ன காரணத்துக்காக அந்த கும்பல் நடத்துனரை தாக்குச்சு? இந்த சம்பவம் எப்போ நடந்துச்சு? கேரள மாநிலம் கண்ணூர் மாவட்டத்தில் ஓடிக்கொண்டிருந்த பேருந்து நடத்துனரை சரமாரியாக தாக்கிய கும்பல் தொடர்பான சிசிடிவி காட்சிகள் தற்போது வெளியாகியுள்ளது. இது குறித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கேரள மாநிலம் கண்ணூர் மாவட்டத்துக்கு உட்பட்ட தலசேரியிலிருந்து பெருங்களத்தூர் பகுதியை நோக்கி பயணிகளோடு தனியார் பேருந்து சென்று கொண்டிருந்தது. அப்போது அந்த பேருந்தில் ஏறிய 3 பேர் கொண்ட கும்பல் பேருந்தில் பயணிகளுக்கு பயணச்சீட்டு விநியோகித்துக் கொண்டிருந்த நடத்துனரான இளங்கண்ணூர் பகுதியைச் சேர்ந்த விஷ்ணுவை சரமாரியாக தாக்கியுள்ளது அந்த கும்பல். இதனால் அவர் கீழே விழவே தொடர்ந்து அந்த கும்பல் தாக்குதலுக்கு உள்ளான விஷ்ணுவின் வாயிலிருந்தும் மூக்கிலிருந்தும் ரத்தம் வடிந்த நிலையில் சக பயணிகள் அவரை மீட்டு அருகிலுள்ள தலசேரி மருத்துவமனையில் அனுமதித்தனர். சம்பவம் தொடர்பாக போலீசார் வழக்கு பதிவு விசாரணை மேற்கொண்ட நிலையில் முந்தைய தினம் பேருந்தில் ஏறிய மாணவி 1 வருடம் பஸ் பாஸ் இல்லாதால் பயணச்சீட்டு வாங்குமாறு நடத்தின விஷ்ணு கூறியதாகவும் மாணவி பயணச்சீட்டு வாங்க மறுக்கவே இருவருக்கும் இடையே வாய் தகராறு ஏற்பட்டதாகவும் கூறப்படுகிறது. இந்நிலையில் மாணவியின் கணவன் சம்பவம் நடைபெற்ற மறுநாள் தனது நண்பர்களோடு பேருந்தில் ஏறி விஷ்ணுவை சரமாரியாக தாக்கியுள்ளார். தாக்குதல் தொடர்பான சிசிடிவி காட்சிகள் தற்போது சமூக வலைதளங்களில் வெளியாகியுள்ளது. இந்த காட்சிகள் தற்போது பரபரப்பை ஏற்படுத்தி வருகிறது. விவரங்களுக்கு நன்றி சதாம். Chennai Silk Saree Sale. Latest collections at unbelievable prices. Up to 50% offer or branded gifts. Srinagar, Velachery, Cropate and Thiruvallur.